செல்லம்மா சீரியல்ல மரகதமும் மனோகரும் செல்லம்மா சித்துவோட நிச்சயதார்த்த ஃபங்க்ஷனுக்கு போலான்னு கிளம்புறப்போ அப்போ அங்க வந்த மேகா ரெண்டு பேரையும் தடுத்து நிறுத்தி ஏன் பாட்டி இவ்வளவு மேக்கப்லாம் போட்டு எங்க கிளம்பிட்டீங்க அப்படின்னு கேக்குறாங்க. மனோகரும் கொஞ்சம் கூட யோசிக்காம நம்ம செல்லம்மா சித்துவோட நிச்சயதார்த்த ஃபங்க்ஷனுக்கு போறேன் சும்மா இல்லாம உண்மையை சொல்லிடுறாரு. மேகாவும் கோவப்பட்டு ஏமாமா உங்களுக்கு எவ்வளவு சொன்ன அந்த ஃபங்க்ஷனுக்கு போக கூடாதுன்னு அதே மாதிரி ரெண்டு பேரும் கிளம்புறீங்களா, நீங்க ரெண்டு பேரும் எங்கேயும் போக தேவையில்லை, ஒழுங்கா வீட்லயே இருங்கன்னு சொல்லி வெளியே போறாங்க. மனோகரும் மேகா வெளியே போனதை பார்த்துட்டு அக்கா மேகா வெளியே போயிட்டா திரும்ப இங்க வரமாட்டா, உங்களுக்கு தெரியாம நம்ம ரெண்டு பேரும் கிளம்பி அந்த ஃபங்க்ஷனுக்கு போவோம், நல்ல சாப்பாடு சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு, வாங்கக்கா சீக்கிரமா போலான்னு கிளம்புறப்போ திடீர்னு வீட்டுக்கு வந்த மேகா பூட்டு சாவி எடுத்து ரெண்டு பேரையும் வீட்டுக்குள்ள அடிச்சு வீட்டுக்கு பூட்டு போட்டுடுறாங்க. வீட்டுல நிச்சயதார்த்த வேலை சிறப்பா நடந்துட்டு இருக்க செல்லம்மாவையும் சித்தார்த்தையும் அலங்காரம் பண்ணி ரெண்டு பேரும் கீழே வந்து உங்க அப்பா அம்மா முன்னாடி நிச்சய தாம்பூலத்தை மாத்திக்கிறாங்க. இந்த நல்ல விஷயம் ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்க மேகா ஒரு ஆளுக்கு காசு கொடுத்து செல்லம்மாவும் அவளோட குடும்பமும் உயிரோட இருக்கக்கூடாது, இந்த நிச்சயதார்த்தத்தை நிப்பாட்டணும்னா குடும்பத்தையே டைம் பாம்பு வச்சு காலி பண்ணிடணும்னு ஒரு ஆள் கிட்ட டைம் பாம்பு செய்யறதுக்கான வேலையை கொடுக்குறாங்க. அவனும் மேகா சொன்னபடியே தேங்காயில டைம் பாம்பு ரெடி பண்ணி மேகா கிட்ட கொடுத்து மேடம் இதுல நான் டைமர் செட் பண்ணியிருக்கேன், 2 மணி நேரத்துக்குள்ள இந்த பாம்பு வெடிச்சிரும், இந்த பாம்பு வெடிச்சதுன்னா ஆளுங்க மட்டும் சாக மாட்டாங்க, இது வெடிக்கிற இடமே தூள் தூளாயிடும், அதனால நீங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க மேடம்னு கொடுத்துட்டு கிளம்பிடுறான். மேகாவும் கையில டைம் பாம்பு வாங்கி செல்லம்மா எல்லா முன்னாடியும் என்ன அவமானப்படுத்தி கிட்ட இருக்கிற சொத்தை நீ பிடிங்கிட்டல, இது மட்டும் இல்ல உன் குடும்பமும் உயிரோட இருக்காது, 2 மணி நேரத்துக்கு அப்புறம் என்ன ஆவறீங்க பாருன்னு நிச்சயதார்த்தம் நடக்கிற வீட்டுக்கு டைம் பாம்பு வைக்கிறதுக்காக கிளம்பி வராங்க. இதான் என்ன எபிசோட்ல நடந்தது.